என்னை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? என் மகன் மனத்திருந்த வேண்டும் என்று உடன் பார்த்து திருமணம் செய்து வைத்தேனே. தொட்டு தாலி கட்டினதும் உன் முகத்தை கூட பார்க்காம படுபாவி மனவரை விட்டு சென்று விட்டானே. அந்த மன சோகத்தை இந்த மண்ணை விட்டே மறந்து விட்டாய் அம்மா. கட்டிய தாலி அறுத்தெறிந்துட்டு வா, நம் நாடு செல்லலாம் என்று உடைய தந்தை கூறினாரே. அப்பா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைத்தான். அது என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. பிறந்த வீட்டை விட புகுந்த வீடுதான் ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் என்று கூறினாயே. அம்மா, உன்னை எப்படி அம்மா மறப்பேன்? என்னை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? என்னை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? மாலா, மாலா, நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் படுத்தா. உனது மருமகள் மாலா இதுதான் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். உனது மருமகள் இறந்து விட்டாள் ஐயா. உண்மைத்தானப்பா? என் கருத்தினால் கொல்லி வைக்க வேண்டுமா? தொட்டி தாலி கட்டி அந்த படுபாவி கருத்தினால் கொல்லி வைத்தால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். இப்போதாகிலும் அந்த படுபாவி அழைத்து பாருண்டா. அவன் இறந்த செய்தி கேட்டாகிலும் அவன் மன திருந்த அழைத்து பாருண்டா. நீ தொட்டு தாலி கட்டினாயே உன் மனைவி மரகத பாலா செத்துட்டாடா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. செத்தாலா சரியா ஓடிட்டு போடா. நீ தொட்டு தாலி கட்டினாய அந்த தாலியில நீ தாலி கட்டிய பாவத்திற்காக கரத்தால கொல்லி வைக்கணும். வாடா, அந்த கல்லுக்கு முடியாது. எனக்கு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண அவனை பிள்ளையாக பெற்றதை விட ஒரு பாறாங்களை பெற்றெடுத்தால் அந்த கல்லுக்கும் மனம் இருக்கின்றா. என் கரத்தினாலே என் மருமகளுக்கு நான் கொல்லி வைக்கிறேன்டா. என் கரத்தினாலே என் மருமகளுக்கு கொல்லி வைக்கிறேன்டா. ஆனா இந்த பாவின் கரத்தினால் அவனுக்கு கொல்லி வைக்கிறேன்டா. என் கரத்தினாலே அவனுக்கு கொல்லி வைக்கிறேனம்மா. மாலா, அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் படுத்த. அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் படுத்த. பாட்டினிலே உத்துயரோ பாடிட வைத்தான். ஏட்டினிலே உன் கதையை எழுதிட்ட என் விதியோ. எங்கிருந்தோ தொண்டையமன் செய்திட்ட பெருந்ததியோ. அம்மா,
ஐயோ என் மருமகள் மாலாவை பாருங்க அம்மா. சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்து சொத்து சுகம் வேண்டாது சொந்தம் என நீ நினைச்ச அம்மா. சொந்த பந்தம் இல்லாம பாலா. அம்மா என் மருமகளை பாருங்க அம்மா. சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுகமே நானே சொந்தம் என நீ நினைச்ச மாமாவை விட்டு நீ எங்கே சென்றாயோ அல்லும் பகல் அவதிப்பட என்ன நீ மறந்தாயோ நான் வளர்த்த சீதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் வறண்டு பாடுகிறேன் நீ எழுந்து ஓடிவாமா கண்ணீரில் நீராச்சு அந்த கடவுளும் பொய்யாச்சு. காட்டினீரே நீ ஐயோ ஐயோ ஐயா, இப்படியே பாடிக்கொண்டிருந்தால் பொழுது விடுவது தெரியாது. உனது மருமகள் மாலாவுக்கு கொல்லி வைத்து விடுங்கள் ஐயா. அம்மா ஓம் சக்தி ஓம் அக்கா விளையாடு
அகிலகோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவளே எங்கள் குலவழினி ஏகாத ரூபினி தட்சனின் மகளே காத்தாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஊது மறை பொருளே அம்மா நாலு மூளை ஓம கொண்டோ நடுவில் இருக்கும் நடுவில் இருக்கும் அம்மா ஜம்படவ கொல்லையிலே எரியுதம்மா உன் சூழலே எரியுதம்மா உன் சூழலே மலையனூரு தேசத்திலே எரியுதம்மா உன் சூழலே மலையனூரு தேசத்திலே தலைய விரித்து ஆடி வர பத்தினியே பாருங்கம்மா நாடு போக முட்டை கண்களும் அம்மா கோடாடி பற்களும் கருத்த சட மார்பினாடு அம்மா உனக்கு பச்சை பிணை இருந்து ஆடு அந்த ஹரிச்சந்திர பக்கத்தில் அம்மா சடத்தை போட்டவாளும் அம்மா மலையாள தேசத்திலே எல்லாம் ஒன்னாம் கிளாஸ் கோயிலுக்கு நான் பால்வடி கிளாஸ் எடுத்துக்கிறேன் உட்காருங்க ஒண்ணுக்கு போய்ங்க கை ஒண்ணு இந்த மலையாள தேசத்தில அம்மணி விளையாட அம்மா அஞ்சி மலை செஞ்சிடம்மா அம்மா துணடு ராஜகிரி அம்மா அந்த ராஜகிரி நடுவிலக்கு அம்மா திருவண்ணாமலை கிடக்கு தாயினி தங்கியதோ தாயனூர் அங்காளி தரித்தாள் மலையனூர் அம்மா நீராடி என்னம்மா நீ போடுத்து பெரும் அம்மா ஓட்டம் பெரும் நடையா
சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எப்படி வரா அவ ஈச்ச நல்ல ஈச்ச கூற கூடையே அவ கூற கூடையே அவ எடுத்து வந்தா மாய கூறத்தியாக என் தாயே அடி ஈச்ச கூற கூடையே அவ எடுத்த கூறத்தியாக ஆமா ஈச்ச கூற கூடையே அவ எடுத்தார் அம்மாய புறத்தியாவே அந்த ஈச்சம் குறைகுடி எடுத்தாங்காளியே எப்படி வரா அவ தள்ளாடி தள்ளாடி தானும் நடந்தா தள்ளாடி தானும் நடந்தா அம்மா தாயோரை வந்து அடைந்தா அந்த தாயோரை வந்து அடைந்தா தேசத்திலே அவர் சுந்தரியால் ஆடுகின்றார் அம்மா உனக்கு சுத்தி சுடரவனோ அம்மா சூழ்ந்திருக்கும் நந்தவனோ அம்மா பக்கம் சூடலையம்மா சுத்தி சுடலவனோ வல்லாளப்பட்டினத்தை மாறிக்கொள்ள இந்த நாளா மாசி மாத தேரோடு அங்காளினி மயா சூறையிட இந்த இடுகாடு சுடுகாட்டிலே அங்காள ரூபமாக கொண்டு அங்காளியாக உருவெடுத்து மயாளத்திலே சுட்ட பிணங்களும் அம்மா எரிந்த பிணங்களும் அள்ளி புசிக்கக்கூடிய மயாளக்காளி பிளவாப்பட்டது ஜெயித்து கொண்டிருக்கின்றது. என் பசியை இப்போது தீர்த்துக் கொள்கிறேன். அம்மா உனக்கு ரத்த வாடை வீசுதடி சுரடி அடி உத்தவியே மயான அம்மா யார கை கட்டாதீங்க, யார கை கட்டி கை கட்டாதீங்க, யார கை கட்டாதம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
அம்மா தாயே